வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நச்சிந்தனை. நாள் பிப்ரவரி 11. தலைப்பு ஆண்டவன் கணக்கு. ஆண்டவனை கேட்டு இனிமேல் எதுவும் வாங்கிவிட முடியும் என்று நீங்கள் கணக்கு போட்டால் அவன் ஏமாந்தவன் அல்லன். நீங்கள் செய்துவிட்டு கணக்கு பார்த்து எனக்கு இவ்வளவு கூலி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டாலும் கூட கணக்கு சரியாக வராது. முன்பின்பு செய்திருந்தால் கூட பாக்கி இருந்தால் பிடித்துக் கொள்வான். அவனிடம் ஒரு நியதி இருக்கிறது. நீங்கள் என்ன செய்தீர்களோ அந்த செயலின் விளைவாக நல்லதையோ கெட்டதையோ உங்கள் நோக்கத்திற்கு தக்கவாறு செய்யும் திறனுக்கு தக்கவாறு அவன் செயல் விளைவாக தருவான். நீங்கள் நல்ல நோக்கத்தோடு நல்ல முறையில் செய்தால் செய்த செயலின் விளைவு எல்லாம் நல்லதாகவே இருக்கும். அதுதான் அவன் கொடுக்கக்கூடிய வரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல செயலையே செய்தோமானால் எல்லாமே நலமாக விளையும் என்கிற பொழுது சமுதாயத்திற்கு நலமாக தர வேண்டும் என்பது ஒன்று ஆயிற்று. கடமை செய்கின்றோம் என்பது ஒன்று ஆயிற்று. இரண்டாவதாக நல்லதையே ஒவ்வொரு செயலிலும் செய்து கொண்டே வந்தால் இறைவனுடைய ஆற்றலை நாம் காணக்கூடிய அளவுக்கு ஒரு விழிப்பு நிலை வந்து விடுகிறது. பிறகு நாம் இறைவனை தேடிக்கொண்டோ அல்லது போற்றிக் கொண்டோ இருக்க தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு இயக்கத்திலும் அவனுடைய இருப்பை கண்டு கொள்ளலாம். ஆக இறைவனை உணர்ந்து கொள்வதுதான் என்பது சமுதாயத்திற்கு நலம் தருவதாகும். இந்த இரண்டும் தான் எல்லா மதங்களுடைய அடிப்படையான நோக்கம். அதாவது இறைவனை உணர்ந்து கொள்வது என்பது சமுதாயத்திற்கு நலம் தருவதாகவும், மற்றொன்று ஒவ்வொரு இயக்கத்திலும் அவனுடைய இருப்பை கண்டு கொள்ளலாம். இந்த இரண்டும் தான் எல்லா மதங்களுடைய அடிப்படையான நோக்கம். இந்த அடிப்படையான நோக்கம் வெற்றி பெற வேண்டுமானால் ஒவ்வொருவரும் நல்ல செயலை செய்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவ்வாறே செய்து பலன் காண வேண்டும். மற்றவர்களுக்கும் அதை பரப்ப வேண்டும். அன்பான சான்றோர் பெருமக்களே, நீங்கள் நல்ல நோக்கம் நல்ல வாழ்க்கை வாழ அருகிலுள்ள தவ மையங்கள் மற்றும் அறிவு திருக்கோயில்களுக்கு சென்று வாருங்கள். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க